ஆத்துல இருந்து என்ன கூப்பிட்டு யாரு? அதாவது இந்திரபிரஸ்த அளக்கூடிய தர்மச்சந்திர மூர்த்தி அளித்தவரபடி உத்தரவு. எதுக்கு கூப்பிட்டா? அதாவது ஆண்டவர் தஞ்சையில் சொல்லக்கூடிய பாண்ட மகாராஜன் இறந்து விட்டார்களா? அது ராஜ்யசபையாக செய்ய வேண்டாமா? அதுக்கு ஐந்து அழைத்து வரபடி உத்தரவு. ஆண்டவர் இடத்துல போய் நீ கேட்கலாம். என்ன பத்தி நோக்கு தெரியுமா இல்லையோ? அவ ஆத்துல நான் சாப்பிட மாட்டேன். அவ ஆத்துல? ஆமா. ஆத்துலன்னா வீட்டுல ஆத்துலன்னா தண்ணி ஓடுது, அந்த ஆத்துல நினைச்சிடாது. அவ ஆத்துல நான் சாப்பிட மாட்டேன். நாமெல்லாம் ஆச்சாரம் தான் வராத பிராமணாக்கள். நீங்க நேக்கு என்ன வேணும் தெரியுமா? விஷ்ணு அத மனு சொல்லியா மகனே வேணாவா? இவனை யார் வரி சுட்டேல்? இவன் இருக்கிற மாமி எங்க? மாமி ஆத்துல இருக்கிறா. தம்பி நீ நினைக்கிற மாதிரி அவ அவ்வளவு சாதாரணமா பாத்திர முடியாது. இந்த மண்ட சொல்லியாம இந்த குச்சான ஏண்டா கூட அனுப்பினேன். இவன் ஆத்துக்கு போனாலோ இல்ல பாதி வழியில போனாலோ பட்டு செத்துருவான். அதனால எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அரிசி வேணும், பருப்பு வேணும், சாப்பிட்டு அவ ஆத்துல வந்து காரியத்தை பண்ணி விடுறான். எங்க இருக்காவா? ஐயா இப்ப ஐந்து அழுத்த வரபடி உத்தரவுள்ளவா? நமஸ்காரம். தேசா இருக்கா? ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? இருக்கட்டும். அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டால்? உன்னை எதற்கு கூப்பிட்டேன் என்றால் இந்த தினத்திலே நம்மளுக்கு ஒரு சடங்கு செய்யணும். நீ சாகவல்லையா? சாகவல்ல உனக்கு எப்படி செய்வாங்க? என்னுடைய தந்தையார் மகாராஜனுக்கு இருக்கட்டும். இந்த நேரம் இவன் யாரு புள்ளாண்டா மயிர் மயிரா நிக்கிறான்? தம்பி தைரியங்க வந்துக்கிறது யாருக்குமே கிடையாது. ஏமாத்தின்ற உடம்பு பார்த்தா எப்படி பாருங்கோ, நாங்கெல்லாம் ஏழை பிராமணாக்கள் தான். எங்க ஆத்து வழியா போறவங்க நம்மள பார்த்தா பெருமையா பேசுற அளவுக்கு நாங்களா பண்றவங்க. வீட்டுல பருப்பு இருக்காது, அரிசி இருக்காது, தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கோம். எந்த பொருளும் நம்ம கிட்ட அதிகமா இருக்காது, ஸ்டாக்கு. ஆமா, பணம் போட்டு வாங்குறது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இல்லாத ஏழை ஆத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாழை இலையை அறுத்துடுவோம், அதுல கொஞ்சோண்டு சோத்தை போட்டு பருப்பை போட்டு கலந்து சாப்பிட்டு அந்த இளமையால எண்ணெயை தடவி வெளியே போட்டுருவோம். காம்பவுண்டுக்கு வெளியே போட்டோம்னா அந்த வழியில போற என்ன சொல்லுவா? பாத்தியா ஈர ஆத்துல அப்படி நெய்யோட சாப்பிட்டு இருக்கா, இலையில மின்னு சாரி அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அங்க சாப்பிட்டது வெறும் சோறு, பழைய பருப்பு, பருப்பு குழம்புதான். அதனால இப்போ நான் உங்க ஆத்துல வந்து புரோகிரம் பண்ணணும், உங்களுக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். புண்ணிய ஸ்நானம் பண்ண வேண்டுமானால் எதுக்காக தெரியுமா? என் தந்தையார் என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கு இருங்க சடங்கு செய்யல. அந்த இருங்க சடங்கு செய்தால் தந்தையார் பாண்டு மகாராஜன் சொர்க்கபதி சேருவார். அதனால இந்த உன்னுக்கு அழைப்பு இந்த வேள்வி நடத்த வேண்டும், யாகம் நடத்த வேண்டும். ஆமா, சிறப்பாக செங்கல் எடுத்துட்டு வா. தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு சீக்கிரம் நல்ல உச்சாரம் செய்யணும். வேண்டிய தண்டனை கொடுத்துரும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க பயப்படாதே, நம்மளாம் பேசா பண்ணி விடலாம். சரி, இந்த ஏகத்துக்கு என்னென்ன தேவை? இதுக்கு 9 நவதானியம் வேணும். 9 நவதானியம். பால் வேணும், தர்ம வேணும், எள்ளு வேணும், மஞ்சள் குங்குமம் வேணும். அம்பி அப்படியே அது மேல தண்ணி தெளிச்சுட்டு அந்த மஞ்சள் சிகப்பெல்லாம் போடுறா. அப்படியே புள்ளாண்டா கல்லு மேல மஞ்சள் தெளிச்சுண்டு தண்ணி தெளிச்சுண்டு மஞ்சள் எல்லாம் போட்டு தூவு. அவன் தண்ணி அவனே போட்டான்.
என்ன போடுற தீபாவளி வந்து விட்டா விட்டா தின்னத்துக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறான். பொங்கல் வந்துட்டா புடக்கால போய் உட்காந்துடுறான். அடியில கல்புரத்தை எடுத்து விட அம்பி. இந்த பையன் மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. இங்க எது எது மீறுதோ அதெல்லாம் பையில எடுத்து விட அம்பி வாத்துக்கு எடுத்துருவோம். ஐயர்வாள் அதையும் எடுத்து போட்டுருவோம். இப்போது பார்த்தது உண்டானால் உன்னுடைய தந்தையாருக்கு ஈமச்சங்கம் செய்கிற போது அப்போ தாய்மாமனுடைய முறையிலே நான் உங்களுக்கு எல்லாம் இதோ வஸ்திரதானம் செய்ய போகிறேன். இன்றி நீ செய்தது இந்த வஸ்திரதானோ? ஆமா, எங்க பாஞ்சாலி இந்த வழக்க பிரகாரம் தாய்மாமன் முறையிலே இவனுடைய வழக்க பிரகாரம் அன்று நாம செய்த ஒரு ஈமச்சடங்குகள் தான் இந்த கலியுகத்துல நம்ம காரியமா செய்யறோம். முதல் முறையாகவே உங்க அப்பாவுக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஈமச்சடங்கு செய்யறோம். ஈமச்சடங்குக்கு ஆமா, இந்த தலைக்கற்ற சாங்கியங்கள் இன்னைக்கு இதை பார்த்துட்டா இந்த கலியுகத்தை எல்லாமே செய்யறாங்க. நீ தாய்மாமன் முறை, இந்த தாய்மாமன் முறைக்காக எங்களுக்கு தலைக்கற்ற. ஆமா, மூசிக வாகன மோகனஸ்த என்ன மந்திரவாதம் போது அத்தையை கூப்பிடுற மாமியெல்லாம் கூப்பிடுறேன். மூசிக வாகன மோகனஸ்த காமரகர்ண விளம்பத சாஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர. என்ன அம்பி நெய்ய காணமாடா? வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாதா நமஸ்தே. என் அம்பி என்னடா பூஜை பண்ணேன்னு கூட்டிட்டு வந்தால் மழை பலத்த காணும். சரி, அவளுக்கு அவளாதான். மாமா தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு ராஜசேகர வேலை நடத்த வேண்டும். நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பூஜையாகப்பட்டது யாருக்கு செய்வது? வாரத்திலே இருப்பது கோடியான நட்சத்திரம். வாரத்தில் இருப்பது கோடியான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எது ஜோதியாக தெரிகிறதோ அதுக்கு பூஜை செய்யலாம். அண்ணா தர்மண்ணா 886 வயசு வரை பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். இந்த பூஜையாகப்பட்டதை செய்ய வேண்டுமானால்
இந்த ராஜசேகர வேள்வி நடத்த நேரத்திலே வானத்தில் இருப்பது கோடியான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே ஏது ஜோதியாக இருக்கிறதோ அந்த ஜோதியாக இருக்கிற நட்சத்திரத்துக்கு பூஜை செய்தது உண்டானால் 4வது தந்தைக்கு உண்டு அப்படி தெரிவிக்கிறார். ஆமா, நம்மளுக்கு ஜோதி எது? மாமன் பரந்தாமனுக்கு செய்யலாமா? ஆமா, பண்ணலாமா? ஒரு பக்கம் யார் வந்து எதை கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடியதற்கு அதாவது வந்து அங்கு நாட்டு ஆளக்கூடிய கர்ணன் ஒரு புறமும் துரியோதனன் கை வைத்தால் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். கர்ணனாகப்பட்டால் வாரி வழங்கினால் வாரி வழங்கிக் கொண்டிருக்க ஒரு பக்கமாகப்பட்டோம். இரண்டாவது பக்கமாகப்பட்டது வஸ்திரதானம் யார் எதை கேட்டால் ஒரு பக்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது பொன்பொருள் யார் வந்து எதை கேட்டாலும் அது ஒரு பக்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான்காவது யார் என்று பசியென்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்னதானமாகப்பட்டது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற போது ராஜசேகர வேள்வி செய்கிற போது இப்போது தந்தை என்று சொல்லக்கூடிய பாண்டுமகாராஜனுக்கு சாலோகம் சாமீபம் சஹரிச்சம் என்று சொல்லக்கூடிய 4வது முக்தி மோட்சம் வந்திருக்கிற தந்தை. சரியா? அதுவும் தவிர நம்ம இந்த நன்னகரத்திலே முனியம்மாள் மகாலட்சுமி இது ஈர்க்கப்பதி இந்த நல்ல பிரம்மன் முகத்த வேலை 6 மணி அளவிலே பிரம்மன் முகத்த வேலை அந்த அம்மன் எத்தனையோ தவறுகள் செய்தாலும் இதெல்லாம் பொறுத்து பிரம்மன் முகத்த வேலையிலே அந்த அம்மனுக்கு சொர்க்கப்பதி காட்சி வழிகாட்டி விட்டேன். உன் தந்தையும் சொர்க்கம் சேர்ந்தாச்சு. இந்த மகாலட்சுமி சொல்லக்கூடிய முனியம்மாள் மகாலட்சுமி அந்த அம்மனும் சொர்க்கத்துக்கு இடம் சேர்த்து விட்டோம். சரியா? இப்பொழுது இந்த அன்னலட்சுமி அமிர்தலட்சுமி பசுமுகத்தை பார்த்து பால் நோக்கும் மகாலட்சுமி அந்த முனியம்மாள் மகாலட்சுமிக்கு இதே பாண்டு மகாராஜனுக்கு எப்படி சொர்க்கப்பதி சேருவதோ உண்மைதான். அதே போல அம்மன் முனியம்மாள் எந்த குறை இல்லாமல்படிக்கு 4வது அடைய வேண்டும் சொர்க்கப்பதி சேர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த உற்றோர் பெற்றோர் உறவினர் அந்த கொல்லி வச்சு ஆளுங்க முன்ன நீங்க போட்டுக்கோங்க. அப்பாவுக்கு அப்பா போட்டோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ வித்ரோத சாந்திகே. தலையை சுத்திண்டோ, தலையை சுத்தி எல்லாம் கொண்டு எவ்வளவு சேரு, காசை கொண்டு கைலாயம் சேரு, பாலை கொண்டு பரமலோகம் சேரு. அப்படி ஓரமா விடுங்க. எல்லை கொண்டு எவ்வளோகம் சேரு, எல்லை கொண்டு எவ்வளவு சேரு, காசை கொண்டு கைலாயம் சேரு, பாலை கொண்டு பரமலோகம் சேரு. சுத்தி போட்டு போகும். இப்பொழுது
இந்த பாண்டு மகாராஜனுக்கு 5 பிள்ளைகளும் சேர்ந்து ராஜசேக வேலை நடத்தி விட்டோம். இப்போ இதே போல அவ ஆத்மா சாந்தி அடையும்படியாக தர்மபுத்திர மகாராஜன் சமர்ப்பியாமே, பீம மகாராஜன் சமர்ப்பியாமே, அர்ஜுன மகாராஜன் சமர்ப்பியாமே, நகுல சகாதேவர்கள் சமர்ப்பியாமே, பாஞ்சாலி அம்மன் சமர்ப்பியாமே, எம்பெருமானாகிய கண்ணஸ்பிரான் சமர்ப்பியாமே. இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? யாரும் செஞ்சுட்டு இருக்க யாருக்காக? பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கு யாகம் செய்யறா, ராஜசேவை செய்யறா, ரைட். ஆமா, அவருக்கு முடிச்சுட்டா நீ செத்தன உனக்கு யார் செய்யறது? அம்பி அட டேய் டேய் அட மண்ட சொல்லியா மகனே, அட புள்ளாண்டா இவன் நம்மளுக்கு வெச்சிருவான்டா சொல்லண்டா. பாண்டுராஜன் ராஜசேகம் செய்து ஈர்க்கப்பதை அடைவதற்கு ஐவராஜாக்கள் ஈமசகம் செய்துங்க செய்தோம். இப்போ இந்த முனியம்மா ஈர்க்கப்பதை அடைய வேண்டும் என்றால் அவங்க சொந்தக்காரர் அத்தனை பேரும் வந்து இந்த முனியம்மாளுக்காக ஆமா பேர புள்ளைங்க எல்லாம் வாழ எல்லாரும் கையில 5 ரூபாய் தான் எடுத்துவாங்க. இந்த எள்ளும் தண்ணியை போட்ட உடனே யமகுலோக சேர வேண்டும். ஆமா, ஆளை கொண்டு பரலோகம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதிலே கருதி கொண்டு இந்த எள்ளும் தண்ணி போடும் பார்க்கலாம். சொல்லி வச்சுங்களா? எல்லாம் சொந்தக்கார பந்தக்கார பேரமாறு மருமக சரி ஆளை கொண்டு பரமலோக சேரி செய்தாரே அவர் பாண்டவரை வேண்டாலும் பட்டாணி பாஞ்சாலியும் பாபராலும் பெருமாக அவர் யாகங்கள் செய்தாரே தர்மபுமன் அவர் யாகங்கள் செய்தாரே அந்த பாண்டியராஜன் அவர் துர்கபதி அதையாமே தந்தை பாண்டியராஜன் அவர் துர்கபதி அதையாமே அவர் பூஜைகள் செய்தாரே பாண்டவர் ஐவர் அவர் பூஜைகள் செய்தாரே ராஜசேகம் செய்து இயற்கை பதவி அடைந்து விட்டார். அதே மாதிரி இந்த முனியம்மாளாகப்பட்டவள் அவர்களுடைய மனைவி மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஈமச்சடங்கள் செய்து 1000 பேருக்கு அன்னதானம் விட்டு அந்த அம்மனும் ஈர்க்கப்பதி அடைந்து விட்டது. இந்த அம்மனுக்காக நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் பாகம் என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜன் வீர சொர்க்கம் என்னும் சராசந்தன் பீமன் சண்டை. இந்த நாடகத்தை நம்முடைய பத்தினியம்மாள் நாடக சபா கேப்டன் வீரபத்ரன் ஐயா அவர்கள் தலைமையிலும் வில்வன் ஆசிரியர் அவருடைய தலைமையிலும் ரங்கநாதன் ஆசிரியர் தலைமையிலும் ராஜ்ய ஆசிரியர் அவருடைய தலைமையிலும் நாடகம் நடிக்க வந்திருக்கிறோம். இந்த நாடகம் நைட் எல்லாம் பாத்துருப்பீங்க. நீங்க குளிர் காசு பாதிலும் சொல்லப்பட்டு போயிடும். உன் மனசுக்கு இந்த நாடகம் பிடிச்சிருந்தா எங்களை கை தட்டி உற்சாகப்படுத்தினா இதே ஒரு கோடி பண்ணி உங்களுக்கு மங்களம் பாடி நாங்கள் நாடகத்தை அரங்கேற்றம் செய்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நின்னவருங்கோ பேசாருங்கோ, நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன். போட்டு 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 கல்பூர்மா முதல்ல பேசு
அதி பராதத்தி